அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த சண்டையில் ஜெயிச்சு அந்த ஒரு ஹால் மாஸ்டர் ஆகியிருப்பான். ஸோ அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ அந்த மினி மவுண்டன் காட்டுறாங்க. இந்த மினி மவுண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் இருக்குங்க. இதுக்கு வந்து டிவைன் ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. இதுக்கு மட்டும் கிடையாது, மற்ற பீஸ்ட் இருந்ததுல எல்லாத்துக்குமே டிவைன் ட்ரைபுலேஷன் வரப்போகுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபுலேஷனில் சக்ஸஸ் ஆக விட மாட்டாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிராகன் இருக்கான் பாருங்க, அவனை அந்த இடத்துல விட்டுட்டு போகிறான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் பற்றின லாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடில் ஷாஃபே வந்து அந்த ஈடி அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஸ்பேஸ் பற்றின லா எதுக்கு முக்கியம்னா, ஒரு காட் கிங்காக ஆகணும் அப்படின்னா அந்த லாஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது வருது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனால் ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே கிரியேட் பண்ண முடியுது. அதான் அவன் யோசிக்கிறான், சரி என்னோட இமேஜினேஷன் படி இதை கிரியேட் பண்ண முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ண முடியுது. இப்போது இது ப்ராப்பரான யூனிவர்ஸ் அப்படின்னு கூப்பிடணும்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து ஹியூமன் ரெல்ம், அதுக்கப்புறம் இம்மார்டல் டெவில் அண்ட் டீமன் ரெல்ம், இது 2வது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா டெய்டி ரெல்ம். இப்போ இவன் இருக்கிறது வந்து டெய்டி ரெல்ம். அடுத்து என்ன பண்ணுறான்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறான். அவன் சின்ன வயசில் வளர்ந்துருப்பான் இல்லையா, அந்த ஒரு மவுண்டன் ரேஞ்சு, அதுக்கப்புறமா அந்த ஒரு காட்டேஜ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு இடத்துல கிரியேட் பண்ணுறான். ஏன்னா இவனுடைய நினப்பில் வந்து இன்னுமுமே அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட அழியவே இல்லை. அவனுடைய கிராண்ட்பா, அவனுடைய மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, இந்த இடத்துல கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சஸ் வராங்கப்பா. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க அப்பா வந்து அமுச்சு விட்டாராம், இவன் வெப்பன் ஃபோர்ஜிங் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், இப்போதைக்கு நான் வந்து வெப்பன் ஃபோர்ஜிங் பண்ண போகிறது கிடையாது, அதை பண்ணும்போது நானே வந்து ஆள் அனுப்பிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்ப்பா. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, நீ வந்து எப்போ பார்த்தாலும் ப்ராக்டிஸ்னு இருக்கே, உனக்கு போர் அடிக்கலையா, நம்ம வேணா வெளியில் போயிட்டு எங்கன்னா வாக் போயிட்டு வரலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி கேட்குறதுலாம் ஆச்சரியமாக இருக்குது, இருந்தாலுமே எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறான். இன்னொரு பக்கத்தில் இந்த ஜியாங் ஃபேமிலியில் பயங்கரமான பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஜியாங் ஃபேமிலினா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அந்த ஃபேமிலி தான். அதாவது அவங்க அப்பாவுக்கு எப்படியாவது இவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. பட் ஆனால் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்காரு. அதான் அந்த மனுஷன் கேட்குறான், ஏன்டா என் உசுரை வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்தது, நீ என்ன பண்ண, என்ன வந்து தடுத்த, நான் ஓகேன்னு சொன்னா இல்லையா, இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாப்புல. ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது இவ இஷ்டப்படி நடக்கணும், உன் இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். இவர் அப்படியே பார்க்குறாரு, இங்கே பாரு, நீ நானும் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, யார் ஜெயிப்போம் யார் தோப்போன்றது தெரியாது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓரளவுக்கு அவனுக்கு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கிடைக்குது. அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஓகே நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த 3rd லெவலில் ஓப்பன் பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான்ப்பா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக காட்டுறாங்க. நாங்கள்லாம் கோகு பவர் அப் பண்ணுறதே பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா. இப்போ அந்த ஒரு 3rd லேயரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே அங்கிள்லாம் நின்றுட்டு இருப்பாரா. அங்கிள் நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா இவர் வந்ததை வந்து இங்கே எம்பரர் இருக்கார் இல்லையா, அவர் கண்டுபிடிச்சிட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இவனுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, எனக்குன்னு தனியான வழிகள்லாம் இருக்குது, அது மூலமாக தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து இதுக்கு முன்னாடி மிஸ்ட்ரி டெம்பிள் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணியிருப்பான். அந்த டைமில் எந்த ஒரு காட் கிங் கிட்டையும் மாட்டாமல் இருக்கிறதுக்காக இவனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. மனுஷன் இவனை கண்டினியூஸாக கண்காணிச்சிட்டே இருக்கார் போல தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பல வருடங்கள் அப்படிங்கிறது ஆயிடுச்சு, ஆனால் நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறார். அதாவது இந்த ஹால் மாஸ்டராகவே ஆயிட்டியே நீ அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இப்போ பயங்கரமான ஒரு சந்தோஷமா, அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டியூ ட்ராப்பையும் அப்சர்வ் பண்ணியிருந்தான் இல்லையா, அப்போ அதோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கும், 2 டியூ ட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்புக்குள்ளே போயிருக்கும், அண்ட் இன்னொன்று வந்து அந்த ஸ்பேஸோட கிராக்குள்ளே விழுந்திருக்கும். அதுதான் நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ளே ஃபியூஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலாக அந்த ஒரு டியூ ட்ராப்பை தேடி தான் அங்கிள் லான் அதுக்கப்புறம் வந்து லீ 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த லோயர் வேர்ல்டுக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் இவனை மீட் பண்ணியிருப்பாங்க. அதான் இவன் கேட்குறான், அப்போவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல என்னோட உடம்புக்குள்ள அது இருக்குன்னு, நீங்கள் ஏன் என்னை கொண்டு அதை வந்து வெளியில் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த டியூ ட்ராப் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கு சரியா, அது சாதாரண விஷயம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அதை ரிஃபைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் முடியக்கூடிய காரியம் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ஒரு டெய்டி ரெல்மில் நடந்த ஒரு சண்டையை பற்றி சொல்கிறாருப்பா. இங்கே 8 பவர்ஃபுல் ஃபேமிலி இருக்கு
இருக்கு இல்லையா, இந்த 8 பவர்ஃபுல் ஃபேமிலியும் ஒரு முறை என்ன பண்ணிருக்குன்னா ஒன்னா சேர்ந்து ஒரு சண்டை அப்படிங்கிறதுக்கு போயிருப்பாங்க. இவனுங்க என்னமோ சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கும் போது ஒரு கோல் எடுத்து தான் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா அதிகார வெறி அப்படிங்கிறது யாரை விட்டுது, அவங்கவுங்க தனித்தனியா குரூப் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. அதுல ஒரு 3 ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜியாங் ஃபேமிலியும் இன்னொரு ஃபேமிலியும் ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த வாங்ஃபு கிளான் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்க, அந்த கிளானும் பூட்டாயின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளானும் ஒன்று சேர்ந்து இவங்க வந்து எனக்கு சண்டையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. கடைசியா ஜோ கிளான் சொல்லிட்டு இன்னொரு கிளான்பா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் கேடி பாய்புலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி கிடையாது. இவங்க கிட்ட ஒரு செலஸ்டியல் ஒருத்தர் இருக்கானா. இந்த ஒரு டெய்டி ரெல்ம்ல 3 ஸ்ட்ராங் செலஸ்டியல்ல ஒன் ஆஃப் த செலஸ்டியல் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கான். அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது இங்க இருக்கவங்க யாருக்குமே தெரியவே தெரியாதான். அவ்வளோ மிஸ்ட்ரியா இருக்கான். இப்போ அங்கிள் லான் வந்து அடுத்த குண்டு தூக்கி போறாரு பாருங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு தடையாக நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நிறைய ஃபேமிலிஸ் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா. அதில் வீக்கஸ்ட் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுங்களே வந்து ஹை லெவல் எமிலிடேட்டியா. அந்த லிஸ்ட்லேயே வீக்கஸ்ட்டாக இருக்கிறவங்க கூட நம்ம ஹீரோவோட ஸ்ட்ராங்காக இருக்கிறான்ப்பா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு குரூப்லேயே இவருக்கு பிடிச்ச ஒரு பையன் வேற இருக்கானா. அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணானா. ஆனால் அந்த பொண்ணு இவனை விட்டுட்டு போயிட்டாலாம். ஸோ அவன் ரொம்ப சோகத்தில் இருக்கானா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வே வேணான்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டானா. அதான் வந்து இவன் யோசிச்சுட்டு இருக்கான், நம்ம ஹீரோ அவனை மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எப்படியாவது அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். டே, அவன் காம்படிட்டரா. இப்போ இதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்து இவன் கேட்குறான் பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்து 3rd லேயரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லீயை வந்து பார்க்க அலோவ் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்ன உடனே, டேய் கூட்டிட்டு தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறான்ப்பா அந்த ஒரு பொண்ணை தேடி. ஏன்னா பார்த்து பல வருடங்கள் ஆகுதுல, பல வருடங்கள் சொல்ல முடியாது, பல மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. நேராக போயிட்டு 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. நம்ம வந்து இந்த ரொமான்ஸை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் அங்கே நடந்து வராரு. அவர் நடந்து வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா ஆப்ஷன் அப்படின்னா, நம்பர் 1 ஆப்ஷன் இப்படியே இவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டு ஓடி போயிடு, அதுதான் நம்பர் 1 ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ வந்து வின் பண்ணி இவளை வந்து ஓப்பனாக கல்யாணம் பண்ணிக்கணும். 2த்துல நீ எதை சூஸ் பண்ணுற அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், சப்போஸ் நம்ம ஓடி போயிட்டோம் அப்படின்னா இவளுக்கும் ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படிங்கிறது கட் ஆகிடும். இது வந்து தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஆனால் லீ என்ன சொல்கிறான்னா, தேவை கிடையாது, நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த ஃபேமிலி எல்லாமே பெரிய பெரிய ஃபேமிலி, எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தேவையானதை அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என்னை நம்பு, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிறான். அங்கிளுமே என்ன சொல்கிறாரு, சரிம்மா விடு, அவன் தான் முடிவு பண்ணிட்டான்ல, அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். ஆனாலுமே நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக வந்து வெப்பன் ஃபோர்ஜிங் மாஸ்டராக மாறணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படிங்கிறா. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறான். பா, என்ன ஒரு பொன்மொழி. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் இதே டயலாக சொல்லுவானா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். இவன் ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணான் இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டுறான். ஷாஃபேவும் வெளில வந்துடுறான். அங்கிளுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னன்னா, அங்கிளோட அந்த லா ஆஃப் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாரு, என் உடம்புல எனர்ஜி மட்டும் இல்லை அப்படின்னா என்னால் இங்கே பறக்க கூட முடியாது அப்படிங்கிறாரு. ஷாஃபே என்ன பண்ணுறான், அவனோட அந்த ஈடி டெக்னிக் அப்படிங்கிறத பண்ணி பார்க்குறான். அவனுக்குமே அந்த டைம் அப்படிங்கிறது அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், அந்த ஜியங்லாங் டவர் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நீ இப்போ அந்த ஈடி டெக்னிக்கை பண்ணு அப்படிங்கிறான். இப்போ செஞ்சு பார்த்தா அந்த டைம் அப்படிங்கிறது நல்லா ஒர்க் ஆகுது. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கிள் பயங்கரமாக ஆச்சரியமாகிறாரு. டேய், என்னடா இவன் டைம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான், இது வந்து காட் கிங் மட்டும் தானே தெரியும் அப்படிங்கிறாரு. அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த ஒரு ஜியங்லாங் ரெல்லும் இருக்கு இல்லையா, இதை உருவாக்குனது யாரு, நம்ம அங்கிள் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த ஒரு இடத்த உருவாக்குனதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் லான் தான். அதனால தான் இந்த ஒரு இடத்துல அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியுது, அதை பற்றி அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதான் இவன் சொல்கிறான், நான் நினச்சேன் உங்களை பார்த்த உடனே இந்த டவரை திரும்ப கொடுத்தலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நான் வச்சுக்கணும் போல தெரியுது அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது, நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ஃபோர்ஜிங் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வெப்பன் ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணணும், இவனுக்கான மெத்தட் அப்படிங்கிறத உருவாக்கணும், அதை தான் இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் லீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக அவன் என்ன பண்ணுறான்னா, ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு வெப்பன் அப்படிங்கிறத ஃபோர்ஜ் பண்ணுறான். ஃபோர்ஜ் பண்ணதுக்கப்புறமா 2 ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்கிறான்ப்பா, அந்த ஒரு ஹெவி வாட்டரை அந்த ஒரு வெப்பன் மேலே யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா அந்த ஃபார்மேஷன் இருக்கும் பாருங்க, அதை யூஸ் பண்ணி
இதோட ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவேக்கன் பண்ணுறான். ஸோ இப்போ வெப்பன் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு, அவளுமே அந்த இடத்துக்கு வந்துட்டா. இந்த ஒரு வெப்பனை இவன் பண்ணான் பார்த்தீங்களா, இது வந்து மிட் லெவல் ஹெவன்லி வெப்பன். இதை இவன் நார்மல் ஸ்டோன்ஸ் வச்சே செஞ்சிருக்கான். இது சாதாரண விஷயம் கிடையாது, யாராலையுமே வந்து செய்யவும் முடியாது. அதான் இவன் சொல்கிறான், நான் நார்மல் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத வச்சு இந்த ஒரு வெப்பனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அவளுக்குமே வந்து பயங்கர ஆச்சரியம். ஏன்னா இந்த மாதிரி ஹெவன்லி வெப்பன்லாம் செய்யணும்னா நார்மல் ஸ்டோன்ஸ் வச்சு செய்ய முடியாது. அதனாலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணுறா, இந்த ஒரு கத்திக்கு பேர் அப்படிங்கிறத வைக்கிறாப்பா. அதுக்கப்புறம் அவள் கேட்குறா, இன்னும் எத்தனை வெப்பன்ஸ் நீ செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, அப்படியே மில்லியன் கணக்கில் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத காட்டுறான்ப்பா. இவன் அப்படியே பார்க்குறா, டேய் ஒரு வெப்பன் செய்யறதுக்கு 1000 வருஷம் ஆகும்டா, இது எப்படி நீ செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, இவன் உருவாக்கியிருக்க இந்த ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே இவனால் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத செய்ய முடியும். அதான் அவன் சொல்கிறான், நீ கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய வெப்பன் ஃபோர்ஜிங் மாஸ்டராக இருப்ப, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டரோட நீ ரொம்ப பெரிய ஆளாக வரப்போற அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.